ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா மல்லியும் விஜய் வந்து சேர விடக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ராமா வந்து போட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வந்து சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜய் வந்து மல்லியும் வெண்பாவும் கூட்டிகிட்டு வந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதை வந்து தடுத்து நிறுத்துற விதமாக பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் ரஞ்சிதா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நம்ம விஜயமே வந்து நம்பிடுறாங்க. அதுபோக கண் முழிக்காத நல்லாவே வந்து நடிக்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து டாக்டருக்கு வந்து கால் பண்ணி என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க சொல்கிறாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து பார்த்தாலுமே வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து கண் முழிக்க மாட்டாது, நல்லா வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி, நைட்டெல்லாம் வந்து நல்லா வந்து ஏமாத்துறதோ இல்லாத பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியை வந்து கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து தவிடு பொடியாக ஆக்குற விதமாக வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து கண் முழிச்சு பயங்கரமாக வந்து திட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா இவன் வந்து ராஜிமாவை வந்து நெருங்கிட்டாலே இவன் வந்து இந்த மாதிரி பண்ணால் நம்ம கண்டிப்பாக வந்து ராஜிமா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வந்து போடுறாங்க. இதுக்கு நம்ம வந்து இடவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து கண் முழிச்சதும் ஏன்டி மல்லி ஒரே 2 நிமிஷம் வந்து நான் வந்து இந்த வீட்டில் ரூமில் இல்லைன்னா நீ வந்து என் ராஜம்மாவோட காலை வந்து பிடிச்சி எப்படியாவது வந்து அவங்கள வந்து நெருங்கி நான் அவங்கள வந்து உன் பக்கம் வந்து இழுத்துக்கலான்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சண்டை போட வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ரஞ்சிதா சண்டை போடுறேன், நான் ஆல்ரெடி வந்து உடம்பு சரியில்லாத இருக்கேன், இதில் வந்து நீ ஏன் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து கேட்குறாங்க. குட் பர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி தாங்க சொல்ல முடியும். ஏன்னா வந்து நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ஒன்றுனா வந்து சும்மா இருப்பாரா, தக்கான்னு வந்து குதிக்க மாட்டார். அதே மாதிரி தாங்க ஏன் இந்த மாதிரி முடிவு எடுத்தான்னா இவங்கள வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி பிரிக்கலாம்னு நினச்சது எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. விஜய் வந்து இந்த மல்லி மேலே வந்து அளவு கடந்த அன்பு வந்து வச்சுக்கிட்டே தான் வந்து இருக்கான். நம்ம வந்து இது வந்து புது விதமாக ரூட்டை போட்டு அவங்க 2 பேரை வந்து பிரித்தா மட்டும்தான் வேலைக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து உடம்பு வந்து வீக்னஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஏதாவது பற்றி யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுறதுக்கான நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய மல்லிக்கு ஆனால் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ராஜேஸ்வரி வந்து நடிச்சுக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. இவங்க வந்து ஏதோ புதுசாக பிளான் பண்ணுறாங்க, என்னன்னு தெரியல, சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கிறாங்க. சரி, விடிஞ்சதும் வந்து இந்த இதெல்லாம் வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு பார்த்தா நம்முடைய விஜய்க்கு நம்ம வெண்பாக்கெல்லாம் வந்து சமையலெல்லாம் செஞ்சு நம்முடைய வெண்பா குட்டியை வந்து சாப்பிட வச்சு நம்முடைய விஜயம் பார்த்தீங்கன்னா சாப்பிட வச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறதுக்காக வந்து நம்முடைய விஜய் வந்து மல்லி அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறோன்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து மல்லி உன் கூட வந்து தான் அவன் விஜய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே இந்த ரஞ்சிதாவுக்கு தெரியுங்க இதெல்லாம் வந்து நடிப்பு தான் அப்படின்றது. அதனால தான் வந்து அந்த டம்ளரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்முடைய ராஜேஸ்வரி பக்கம் வைக்கிறப்ப சிரிச்சுக்கிட்டே வந்து வைக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹெல்த் வீக்காக இருக்கிற மாதிரி வந்து மயக்கம் போட்டு வந்து நடிக்க வந்து ஆரம்பிச்சிடறான். இதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவை விட்டால் கண்டிப்பாக பார்த்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜய் வந்து மல்லி நீ வந்து அக்காவை வந்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் இது எந்த மாதிரி போய் முடினா இந்த ராஜேஸ்வரி வந்து என்னை வந்து மல்லி ஒழுங்காக பார்த்ததுன்னு சொல்லி மல்லியை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப்